செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பேரூராட்சியில் காஞ்சி வடக்கு மாவட்ட திருப்போரூர் பேரூராட்சி சார்பில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை பேருந்து நிலையம் அருகே கேக் வெட்டி கொண்டாடியதுடன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து திருப்போரூர் பேரூராட்சியில் உள்ள அரசு மருத்துவமனையில் பிறந்த 2 குழந்தைகளுக்கு பேரூராட்சி தலைவர் தேவராஜ் தங்க மோதிரங்கள் அணிவித்து கழக கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் ஒன்றிய பேரூராட்சி கவுன்சிலர், திமுக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் இ-சேவை மையம் இயங்கி வருகிறது. தற்போது குடும்ப அட்டைகளில் பெயருள்ள குடும்ப உறுப்பினர்கள் கைரேகை பதிவு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் புதிதாக பெயர் சேர்க்கப்படும் குழந்தைகளின் ஆதார் எண்களும் கோரப்படுகின்றன. இந்த ஆதார் மையத்தில் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் குவிந்துள்ள நிலையில் முறையான குடிநீர் வசதி இல்லாமல் அவதியடைந்ததால் ஆதார் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஒரு ஆசிரியரின் குழந்தை கையில் கோரிக்கை பதாகை வைத்துக் கொண்டு கோஷமிட்டு அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மருதேரி கிராமத்தில் உள்ள ஏரிகள் கட்லா, ரோகு, சப்பாறை, விரால் போன்ற மீன் வகைகள் வளர்க்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக ஏரிக்கரை ஓரங்களில் செத்து மிதக்கும் மீன்களால் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை அப்புறப்படுத்த கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் பேரூராட்சி சார்பில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு கீழ்வேளூர் பேரூராட்சி மன்ற தலைவர் இந்திரா காந்தி சேகர் தலைமையில் பேரூராட்சியில் பணிபுரியும் தூய்மை காவலருக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது. இதில் பேரூராட்சி துணைத் தலைவர் சந்திரசேகரன், பேரூர் கழக நகர துணை செயலாளர் சேகர் மற்றும் பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தென்னிந்தியாவிலேயே தூய்மை நகர விருதினை பெற்று தந்த தூய்மை காவலர்களை சிறப்பிக்கும் விதமாக முதலமைச்சரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களை பாராட்டி அசைவம் உணவு வழங்கப்பட்டது. நாகை மாவட்டத்தில் 71 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 7071 மாணவர்கள் தேர்வை எழுதுகின்றனர். நாகையில் உள்ள நடராஜன், தமயந்தி மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகளில் நடைபெற்ற தேர்வினை மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுத் தேர்வில் முறைகேடுகளை தடுக்கும் விதமாக அனைத்து மையங்களுக்கும் சென்று சோதனை மற்றும் கண்காணிப்பு பணியை மேற்கொள்ள பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திருவண்ணாமலை அடுத்த பாலானந்தல் கிராமத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் 27.15 லட்சம் மதிப்பீட்டில் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தை தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் மாணிக்கவேல் தலைமையில் கணபதி ஹோமம் நடைபெற்ற பின் குத்துவிளக்கேற்றி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். இந்நிகழ்ச்சியில் பணி மேற்பார்வையாளர் தேவி, ஊராட்சி செயலாளர் குணசேகரன், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த ஆறுமுத்தாம்பாளையம் சின்னக்கரை சாலையில் உள்ள சபரி நகர் குடியிருப்பு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக அப்பகுதியில் சரிவர குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே அப்பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலையில் காலி குடங்களுடன் அமர்ந்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த பல்லடம் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். முடிவில் குடிநீர் விநியோகம் சீராக வழங்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 85 தேர்வு மையங்களில் மொத்தமுள்ள 197 அரசு மேல்நிலைப் பள்ளி, அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிகளைச் சேர்ந்த 20,156 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இந்நிலையில் அரசு பொதுத் தேர்வு மையங்களை மாவட்ட ஆட்சியர் திருமதி சராயு நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி மகேஸ்வரி உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் முறைகேடுகளை தடுக்க பறக்கும் படை அமைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது என தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்பு குழுவினர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நில எடுப்பு அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்போது 137 நபர்கள் மீது சட்டவிரோதமாக கூட்டம் கூடுவது, அரசாங்க ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுப்பது, அரசு ஊழியர் உத்தரவை மீறுவது என 3 பிரிவுகளின் கீழ் சுங்கவாச்சத்திரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்தனர். இதனால் காரை அருகே அமைந்துள்ள பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு நில எடுப்பு அலுவலகத்திற்கு 24 மணி நேரமும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.